Hi friends, welcome back to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு சம்மர் ரெஃப்ரெஷ்மெண்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். குல்கி ஷர்பத் கேரளாவில் வந்து இது ரொம்பவே ஸ்பெஷல். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான தண்ணி, அப்புறம் வந்து சப்ஜா விதை, இது வந்து பேசில் சீட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வகையான துளசி செடியிலேருந்து எடுக்கிறது தான். 1/4 கப் சர்க்கரை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு லெமன், ஐஸ் க்யூப்ஸ், இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த சப்ஜா சீட்ஸில் வந்து தண்ணி போட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா அப்படியே பொசுன்னு வந்து வரும். நான் இதுக்காக வந்து கொஞ்சம் பெரிய பவுலில் வந்து மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் சப்ஜா சீட்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி. அதனால வந்து நம்ம சம்மரில் வந்து எந்த ஒரு ஜூஸ் போட்டாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/4 கப் சுகர் போட்டுட்டு 1/4 கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 to 6 minutes வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு வந்து அந்த பாகுபதம் அதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த சுகரை வந்து கரைச்சிக்கணும். நம்ம சுகர் சிரப் மாதிரி வந்து செஞ்சுக்கணும். இந்த சுகர் சிரப் செஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. சுகர் வந்து நல்லா வந்து கரையணும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து நம்ம வந்து செய்யலாம். குல்கி ஷர்பத் அந்த அளவுக்கு தான். இது வந்து கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு. நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். நம்ம சென்னையில் கூட வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் நான் பார்த்துருக்கேன். நான் ரெஸ்டாரண்ட்ஸில் குடிச்சிருக்கேன். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோடா மாதிரி போட்டு கொடுக்குறதால வந்து எனக்கு பிடிக்கல. பட் கேரளாவில் வந்து அந்த மாதிரி இருக்காது. லெமனில் தான் அவங்க ஃபுல்லாக வந்து பண்ணுவாங்க. சுகர் சிரப் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு ஷேக் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பெரிய பாட்டிலாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து சுகர் சிரப் வந்து ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது வந்து மறந்துட்டேன். சின்ன பீஸாக வந்து இஞ்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம லெமன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லெமன் வந்து 2 ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 லெமன் வந்து அப்படியே வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 2 ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் 1/2 லெமன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அதோட ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 minutes வந்து அந்த சப்ஜா விதை வந்து எப்படி வந்து நல்லா பொசுன்னு ஆயிருக்கு. இதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes வந்து எடுக்கும். இப்போ வந்து அதையும் வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 glasses ஆஃப் வாட்டர், தண்ணி. நம்ம 2 கிளாஸ் தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டிலில் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வந்து இதை வந்து ஷேக் பண்ணணும். இதுக்கு நேமே வந்து பார்த்திங்கன்னா குல்கி ஷர்பத். குல்கினா வந்து குலுக்கிறது தான். நல்லா வந்து குலுக்கணும். மிக்ஸ் ஆகும். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே வந்து நுரை வந்து மேலே வந்து பொங்கி நிற்கும். சும்மா ஒரு 30 seconds வந்து இந்த மாதிரி குலுக்குனா போதும். குலுக்கி முடிச்சாச்சு. நம்மளோட குல்கி ஷர்பத்தும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த சம்மர் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.